ஹாய்ங்க, இன்றைக்கி பாசிப்பருப்பு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாசிப்பருப்பு நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். குக்கரில் தக்காளி ஒன்று போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதை மத்து ஒன்று வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. அப்படி நல்லா வெந்துருச்சு அப்படின்னா கரண்டிலே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அது தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம், அடுத்தது வரமிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக வருங்க. சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். அடுத்து பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து வரமிளகாய், கருவேப்பிலை, சீரகம், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வரட்டுங்க. அடுத்தது இது கூட நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாங்க. பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சதை இப்போ சேர்த்துட்டு இது கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும்னு கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்தது இது கூட சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வரட்டும்னு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அடுத்து இப்போ இது மாதிரி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடிங்க. இது இட்லி, தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை சாப்பாட்டுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பாய்.